ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. நான் வந்து வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய மொபைல் வந்து கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே கிளாஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அது சரி பண்ணிட்டு வரத்துக்கு கரெக்டாக 1 வாரம் ஆகிடுச்சு. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயுமே கேட்டிருந்தீங்க, என்னாச்சு ஏன் வீடியோ போட மாட்டேற ஜெயா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1 வாரமாக கையில் மொபைலே இல்லை. கடையில் கொடுத்து கிளாஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி இது பண்ணி வரதுக்கு கரெக்டாக 1 வாரம் ஆகிடுச்சு. எப்படி மொபைல் உடஞ்சிச்சுன்னா, நான் மடியில் வந்து மொபைல் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஆடுலாம் வந்துச்சு. அது வந்து தண்ணி குடிக்க வந்து நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சுக்கா. வீட்டுக்குள்ளே வர போயிடுச்சு. அதை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சப்போ கீழே கல் இருந்துச்சு. அந்த கல் நான் பார்க்கவே இல்லை. வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த கல்லில் விழுந்து கிளாஸ் ஃபுல்லாகவே நொறுங்கிடுச்சு. அது சரி பண்ணிட்டு வரத்துக்குள்ளே ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. எல்லாத்துக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். எந்த கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நம்ம மன்னிச்சிடுங்க நான் ரிப்ளை பண்ணாததுக்கு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முட்டை பிரியாணி பண்ண போகிறாரு. தக்காளி, புதினா, கொத்தமல்லி எதுவுமே இல்லாமல் முட்டை இந்த மாதிரிலாம் வச்சு பிரியாணி பண்ண போகிறாரு. சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்டு தான் இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ண போகிறாரு. முட்டையும் மீல் மேக்கர் சேர்த்து ஒரு பிரியாணி பண்ண போகிறாராம். இது வந்து பாசுமதி ரைஸ். நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கவர் காமிக்கிறேன் பாருங்க. பாசுமதி ரைஸு ஹஸ்பண்டு தான் வாங்கிட்டு வந்தார். ஹஸ்பண்டு தக்காளிலாம் சேர்க்காம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒடிசா ஸ்டைலில் பண்ண போகிறாங்க. மீன் மேக்கரில் ஆல்ரெடி தண்ணிக்குள்ளே போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் வந்து கழுவிட்டு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஊறணும்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், இந்த மாதிரிலாம் மசாலா. இது இப்போ நார்மலாக ஒடிசா ஸ்டைல் மசாலா. இஞ்சி பூண்டு கூட சேர்த்துருக்கேன். 4 முட்டை, 4 பேருக்கு கவுண்டிங் பண்ணி 4 முட்டை. சரி இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி பண்ண வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹஸ்பண்ட் எப்படி பண்ணுறாருன்னு. ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாரு. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமா முட்டை இருக்குல்ல, அது வந்து 4 சைடுமா ஒரு மாதிரி கொஞ்சம் கீரல் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டாங்க. 2வது கீரல் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டு. 4 முட்டையுமே ஹஸ்பண்ட் வந்து கடாயில் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுறாரு பாருங்கள். இந்த சைடில் அனல் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் இதாகிடும் அப்படி சொல்லிட்டு கட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டார் ஹஸ்பண்டு. இப்போ முட்டை எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. ஹஸ்பண்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பாத்திரத்துலேயே ஹஸ்பண்டு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாத்திரமும் எண்ணெய் மசாலா தானே இருக்குது, அதுலேயே பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ அது கூடவே ஹஸ்பண்ட் வந்து 2 பிரியாணி இலை, 2 பட்டை, அப்புறம் இந்த ஸ்டார் பூவுன்னு சொல்லுவாங்கள்ல அது, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் ஈவினிங் டைமாக ஆகிடுது. அதனால வீடியோ கொஞ்சம் இருட்டலாக இருக்குது. அதனால் கொஞ்சம் டம்மாக தான் தெரியும். எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து ஓகேன்னு 1 டைம் கிளறி விடுறாங்க. அந்த பட்டை, லவங்கம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே வெங்காயமும் சேர்த்து வதக்கி விடுறாங்க பாருங்கள். நல்லா வதக்கி விடுறாங்க. இன்னும் வெங்காயம் வதக்கலை, அது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும்ல, அதை கண்டி நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகாய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்தல அந்த மசாலா சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ என்ன மசாலா பார்க்குறாங்கன்னா, லவங்கம், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் அரைச்சி வச்சிருந்தல அந்த மசாலா சேர்க்குறாங்க. மசாலோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. அது கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து மீல் மேக்கர் இருக்குல்ல, அதான் சேர்த்துக்கிறாங்க. மீல் மேக்கர் எல்லாமே சேர்த்துட்டாங்க. சேர்த்து 1 டைம் கிளறி விடுறாங்க. அது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டிருக்காரு. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் உப்பு போட்டுருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. உப்பு சேர்த்து கிளறி விடுறாங்க. மீன் மேக்கர்லாம் நல்லா மசாலா கூட சேர்ந்துருக்கும். இப்போ வந்து ஹஸ்பண்ட் தண்ணி சேர்க்குறாரு. நாங்கள் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும்னு, அதனால்
இப்போ 2 கப் அளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்குதும், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். ஒலை கொதிக்கிறதுக்காண்டி மூடி வச்சுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஒலை கொதிச்சான்னு திறந்து பார்த்தாரு. நல்லாவே ஒலை கொதிச்சிருக்கு. இந்த டைம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு பதம் பார்த்தோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நிறையாவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துதானே சாப்பாடுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. அதுக்காண்டி உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்காங்க. அரிசியை வந்து நான் முன்னாடி கழுவிட்டு தான் ஊற வச்சேன். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து பாசுமதி அரிசி தான் சேர்த்துக்கிறாங்க. லைட்டாக கிளறி விட்டுருக்காங்க. ஏன்னா அரிசிலாம் உடையக்கூடாதுல்ல, அதனால். தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா வரும்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அடிக்கடி பிடிச்சிக்கலாம் அந்த பயத்தில். பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது. ஆனால் வெந்திருக்கானான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் வேகணும். தண்ணி கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம். திரும்பி மூடி வச்சுட்டோம். ஃபைனலி முட்டை பிரியாணி ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. அடியுமே பிடிக்கல, சைடில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக நினைக்கிறேன். நல்லாவுமே வெந்திருக்கு. ஃபைனலி கொஞ்சம் வெந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் கொத்தமல்லி புதினா போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் வர டைமில் கடை மார்க்கெட் எதுவுமே இல்லை. பிரியாணிலாம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் ஒரு லைட் இருக்குல்ல, அது ஃபியூஸ் போயிடுச்சு. அதனால வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். இது வந்து வெளியில் திணியில் இருக்க லைட்டு, அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு பிரியாணி. கொஞ்சம் சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. ஆனால் கொத்தமல்லி தக்காளி போடாமல் நான் கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாகவும் இருந்துச்சு பிரியாணி. ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே கொஞ்சம் விரைச்சிக்கிட்டு இல்லாமல், குழையாமல் இல்லாமல் நல்லா பதத்தோடு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டு முடித்தோம். இப்போ கரெக்டாக டைம் 8:30 மணி ஆகுது. நாங்கள் தூங்க போகிறோம். காலைல பார்க்குறோம். குட் நைட். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி முட்டை பிரியாணி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஈவினிங் டைமில் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு வந்தப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பிரியாணி. ஒரு எத்தனை மணிக்குன்னா, ஒர்க் முடிஞ்சு ஒரு 4:30 மணிக்கு போல் வந்தாங்க. நான் மசாலா ரெடி பண்ணக்குள்ளே நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் நைட் ஆகிடும்ல, மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நைட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக மசாலா எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருந்தேனே. அதனால் மசாலா இதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்க முடியல. தக்காளிலாம் போடவே இல்லை. மீன் மேக்கரில் கூட சேர்த்து பண்ணாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே பிரியாணிலாம் செஞ்சு முடிக்கிறது கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு ஆன உடனே கொஞ்சம் இருட்டிடுச்சு. இருட்டதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. சரி நைட்டு சாப்பிடக்குள்ளே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்குள்ளே எடுக்கலான்னு போகல, கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போனோன்னே என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நான் ரொம்ப காற்று பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு வாரமே ரொம்ப மழை பெய்யுது. ரொம்ப காற்று பண்ண ஆரம்பிச்சு கரண்ட்டுமே ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் கரண்ட்டே வந்துச்சு. சரி அதுக்கப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷம் நான் பேசியிருப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பிரியாணி எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்லன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.